முகத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். நம்ம முகம் பொலிவாக இருப்பதற்கு என்னென்ன செய்யலாம்? ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா, நெறைய பேருக்கு இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதில முக்கியமாக நமக்கு பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா, அது கொஞ்ச நாள்ல நெறைய பேர் சொல்ற விஷயம், கை வச்சு வச்சு நான் அத எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் டார்க்கா நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நமக்கு உருவாக ஆரம்பிச்சுரும். இத சரி செய்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நம்ம சரி செய்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். பொதுவாகவே நெறைய பேருக்கு ஸ்கின் டைப் ஆயிலி டைப்பா இருக்கும். இந்த ஆயிலி ஸ்கின் இருந்ததுனாவே, முகத்தில சின்ன சின்னதா பிம்பிள்ஸ் வர்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதிகமான பிம்பிள்ஸ் வரக்கூடிய நிலைமையும் இருக்கு. இது பார்த்தோம்னா ரொம்ப பஸ் கலெக்ட் ஆகி சீழ் பிடித்து நமக்கு ஒரு வலியை அதிகமான ஒரு வலியை வந்து இது உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரெகுலரா இத நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது, இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். டயட்ல உணவு முறையில் இது எல்லாமே நம்ம இது எல்லாமே சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு ரெகுலரா நம்ம முகத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ரெகுலரா நம்ம முகத்துல அப்ளை பண்ண நமக்கு ஸ்கின் டோன் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். சுருக்கங்கள் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு கிளியர் ஃபேஸ் கிடைக்கும். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முகத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். நம்ம முகம் பொலிவாக இருப்பதற்கு என்னென்ன செய்யலாம்? ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா, நெறைய பேருக்கு இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதில முக்கியமாக நமக்கு பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா, அது கொஞ்ச நாள்ல நெறைய பேர் சொல்ற விஷயம், கை வச்சு வச்சு நான் அத எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் டார்க்கா நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நமக்கு உருவாக ஆரம்பிச்சுருது. இத சரி செய்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நம்ம சரி செய்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். பொதுவாகவே நெறைய பேருக்கு ஸ்கின் டைப் ஆயிலி டைப்பா இருக்கும். இந்த ஆயிலி ஸ்கின் இருந்ததுனாவே, முகத்தில சின்ன சின்னதா பிம்பிள்ஸ் வர்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதிகமான பிம்பிள்ஸ் வரக்கூடிய நிலைமையும் இருக்கு. ஸோ இந்த பிம்பிள்ஸ் நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? என்ன மாதிரியான ஃபேஸ் பேக் ஆர் ஃபேஸ் கிரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஆயிலி ஸ்கின்ன எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? ஒரு சிலருக்கு தலையில டாண்ட்ரஃப் இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கும், டாண்ட்ரஃப் இருந்து அந்த மாதிரி பெர்சன்ஸ்க்கு பார்த்தோம்னா, நெற்றி பகுதியில, ஷோல்டர்ல அந்த டாண்ட்ரஃப் வந்து படக்கூடிய இடங்கள்ல இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகி நமக்கும் என்ன ஆகும்னா, முகத்திலோ, தோள்பட்டை, கன்னப்பகுதிகள்லாம் அதிகமான இன்ஃபெக்ஷன் நமக்கு ஏற்பட்டு சின்ன சின்னதாக நமக்கு பிம்பிள்ஸ் வருது. இன்னும் இன்ஃபெக்ஷன் பெரிதாச்சுன்னா, பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிரும். ஆக்னி வெல்ஹாரிஸ் அப்படின்னு சொல்ற விஷயம் முகத்தில் ஏற்படுது. ஸோ இது பார்த்தோம்னா ரொம்ப பஸ் கலெக்ட் ஆகி சீழ் பிடித்து நமக்கு ஒரு வலியை அதிகமான ஒரு வலியை வந்து இது உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரெகுலரா இத நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது, இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். டயட்ல உணவு முறையில் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ பிம்பிள்ஸ் இருக்குன்னா, நமக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா, உடனே நம்ம வந்து எல்லா உணவுகளையும் தவிர்த்துக்கணும். நெய் கூட சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்க்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஸோ எக்ஸஸா ஆயில் இருக்குன்னா, அதற்கு ஏற்ற மாதிரி அந்த ஆயில பேலன்ஸ் பண்ற உணவுகள் எடுக்கணும். அதே டைம் நம்ம வந்து ரொம்ப ஆயில் கன்டென்ட் இருக்கிற ஃபுட் அவாய்ட் பண்றதும் நல்லது. அப்போ உடல்ல அந்த சருமத்தில இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் மெயின்டெயின் பண்றதுக்கு, ஆயிலி ஸ்கின்ன வந்து கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஃபைபர் கன்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபைபர் கன்டென்ட்ட இருக்கக்கூடிய உணவுகள நம்ம ரெகுலரா எடுக்கும்போது, உடல்ல நெறைய மாற்றம் நமக்கு ஏற்படுது. ஸோ அதிகமான ஆயிலி ஸ்கின் இருந்தா அது வந்து நமக்கு குறையுது. ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 3 முறையாவது குறைந்தபட்சம் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது ஹெர்பல் பவுடர் ஏதாவது இருந்தா, அத போட்டு நம்ம வாஷ் பண்ணலாம். ஸோ அதான் ஒரு வழிமுறையாக இருக்கும். ஏன்னா திரும்பவும் நமக்கு வந்து ஸ்கின்னோட மாய்ஸ்சர் மெயின்டெயின் ஆகுறதுக்கும், ரொம்ப ட்ரையா இல்லாம இருக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலரா என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 3 முறையாவது முகத்த நல்லா கழுவிட்டு, ஸோ கிளாத் வச்சு நம்ம ஒத்தி எடுத்துடணும். வாரம் 2 முறை ஸ்டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆவி எடுக்கிறது, நீராவி எடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இத வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பொதுவாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஸ்டீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க
ஃபேஸில் வந்து நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாரம் ஒரு 2 முறை நம்ம ரெகுலராக நம்ம ஸ்டீம் எடுத்துக்கலாம். சரி, இதனோட சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெகுலராக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதும் பார்க்கலாம். ஃபேஸ் பேக் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்குங்க, பிம்பிள்ஸ் இருக்குங்க, நான் வந்து ஃபேஸ்க்கு என்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணால் இது வந்து கொஞ்சம் நமக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதற்கு அடுத்ததாக பூலாங்கிழங்கு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வசம்பு. ஸோ வசம்பை பொறுத்த வரைக்கும் அதிகமான எண்ணெய் தன்மை இருந்தாலோ, இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இல்லை நரம்புகள் ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ அது சரி செய்யக்கூடிய முக்கியமான மூலிகை. ஸோ வசம்பு பொடியும் இதனோட நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். அடுத்ததாக இதனோட வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முல்தானி மெட்டி. ஸோ இது வந்து ஒரு மண் வகையை சேர்ந்தது இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ரெகுலராக நம்ம முகத்தில் அப்ளை பண்ண நமக்கு ஸ்கின் டோன் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். சுருக்கங்கள் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு கிளியர் ஃபேஸ் கிடைக்கும். ஒரு 40 இயர்ஸ் ஆச்சுனாவே முகத்தில் வந்து ஒரு சோர்வு வரது நமக்கு இயற்கையாக நம்ம பார்க்குறோம். அதுவும் பெண்களுக்கு அதிகமாகவே பார்க்குறோம். பிகாஸ் நமக்கு இந்த மெனோபாஸ் டைமில் ஈஸ்ட்ரோஜன் லெவல் நமக்கு மாறுபாடு ஏற்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இத்தனை மாறுபாடுகள் நம்ம உடலில் ஏற்படும்பொழுது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி செய்து தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபேஸில் இந்த ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் பேக்கை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் ஹனி அண்ட் ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் லெமன், ஸோ எலுமிச்சை சாறு நல்லா கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் எடுத்துடணும். ஸோ முகத்தில் வந்து ஸ்டீம் வாரத்துக்கு ஒரு 2 நாள் ஸ்டீம் எடுத்தாலே முகம் வந்து நல்ல சருமம் பொலிவாக இருக்கும். ஸோ நேச்சுரலாக நமக்கு வந்து ஒரு அழகான முகம் வேணும்னா இதை ஃபாலோ பண்ணலாம். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணீர் வந்து போதுமான அளவு குடிக்கணும். ஃப்ரூட் ஜூஸஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய ஃப்ரூட் ஜூஸஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ ஆரஞ்சு இல்லை சாத்துக்குடி ஜூஸ் எடுக்கிறோம், லெமன், கிரேப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சருமத்தோட பாதுகாப்புக்கு, சருமம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கிரேப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த சாறு நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். சரி, இதை தாண்டி உணவு முறையில் கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் தொந்தரவு இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறையும் நம்ம எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக கடுக்காய் பயன்படுது, நிலாவாரை, திரிஃபலா, இது எல்லாமே பயன்படுது. ஸோ ரெகுலராக இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறும், முகமும் சருமமும் நமக்கு பொலிவாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் சருமம் பொலிவாக இருப்பதற்கு, முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறைய, கட்டிகள், பிம்பிள்ஸ் மறைவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.